அம்மாமாருங்க இன்னும் அந்த பிள்ளைய வந்து தான் பிள்ளை, தான் என் பையன், என் பொண்ணு, ஏன் இது அப்படின்னு சொல்லி, அவன் என்ன இன்றைக்கி வந்த பேச்சை அவ்வளோதான் கேட்குறான், பொண்டாட்டி தாசன் ஆகிட்டான் அவன் அப்படின்னு ஊரில் பேசி மானத்தை எடுக்கிறது, அவனை பேரை கெடுக்கிறது. அவன் ஒரே பொண்டாட்டி பேச்சை கேட்குறவங்க அவன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கிறாங்கிறத பற்றி சந்தோஷப்படுங்க. அவங்கள ஒரு குடும்பமாக தனி யூனிட்டாக உருவாகிறது விடுறதே கிடையாது. அதாவது ஒன்றா இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, அம்மா அப்பாவோட ஒன்றா இருக்கிறது பிரச்சனை இல்லை. அவங்க என்ன இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, நாங்கள் இத்தனை காலம் தாத்தா காலத்துலேருந்து இப்படி தான் இருந்தோம், இப்படி தான் எங்கள் வீடு, எங்கள் வீட்டில் நீ வந்திருக்க, எங்கள் ரூலு நீ ஃபாலோ பண்ணு, இப்படி தான் இருக்கணும், எங்கள் வீட்டில் இப்படி தான், எங்கள் வீட்டு வழக்கத்தின்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படின்றாங்க. அப்போ வந்து நீங்கள் உங்கள் பிள்ளையும் அவனுடைய மனைவியும் ஒரு தனி குடும்பமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. இது பல ஃப்ரிக்ஷனை உண்டாகுது, பல டென்ஷனை உண்டாக்குது, சண்டையை உண்டாக்குது, ஒரு மனத்தாங்கல்களை உண்டாக்குது, வெறுப்பு, பகை எல்லாத்தையும் உருவாக்கிடுது. அதனால தான் நான் பார்த்துருக்கேன் பாருங்கள், கல்யாணம் பண்ண உடனே கொஞ்சம் வருஷமாக தனியாக இருந்தவர்களை பாருங்கள், அப்புறம் அம்மா அப்பா கொஞ்சம் வயசானவொன்னு கூட்டி வச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேரும் தனியாக இருந்தாங்க பாருங்கள், வேறு ஊரில் போயிருந்தாங்க, இல்லை வேறு வேலைக்கு போயிட்டு எங்கேயோ ஊருக்கு போயிட்டாங்க, இல்லை தனி கொடுத்தனம் பண்ணாங்கன்னு வைங்க, கொஞ்சம் வருஷத்தில் இவங்க நல்ல குடும்பம் ஆகிடுறாங்க. அங்கே அம்மா அப்பாவுடைய ஆதிக்கம் கிடையாது, அவங்களுக்கு முன்னுரிமைன்ற இடம் கிடையாது. அவங்க ஒரு மனைவி புருஷன் ஒன்றா ஆயிடுறாங்க, நல்லா செட் ஆயிடுறாங்க. செட்டான பிறகு அம்மாவும் அப்பாவும் வயசான காலத்தில் கூப்பிட்டு வந்து வச்சா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இவங்க ஏற்கனவே செட் ஆகிட்டாங்க, அம்மா அப்பா அதை கலைக்க முடியாது. இருக்கீங்களா, கவனிச்சிருக்கீங்களா அதை? ஆனால் கல்யாணம் நாள்லேருந்து அப்படியே கூட இருக்கிறவங்க கொஞ்சம் கவனித்து இருக்கணும், இதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும், இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு தனி யூனிட்டாக உருவாகிறது ரொம்ப கஷ்டம். தனி யூனிட்டாக உருவாகலைன்னா நான் என் குடும்பம் அப்படி உங்களுக்கு ஒரு தனி கலாச்சாரத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். உங்கள் அப்பா அம்மா சில பழக்க வழக்கங்களை வச்சுருக்கலாம், தாத்தா பாட்டி பழக்க வழக்கங்கள், உங்களுக்கு எது பொருந்தும், உங்களுக்கு எது நல்லதுன்னு பார்த்து அந்த பழக்கங்களை நீங்கள் உண்டாக்கி கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த தனி நியூ ஃபேமிலி யூனிட்டாக உருவாகிறது ரொம்ப அவசியம். புருஷனும் மனைவியும் நியூ ஃபேமிலி யூனிட்டாக உருவாகிறது அவசியம். இதில்